ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி அல்லது நாட்டுக்கோழி பொட்டைக்கோழி இருக்கு இல்லையா, பொட்டைக்கோழியோட சிக்கனை வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழியை வந்து நம்ம தோலெல்லாம் உரித்து வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் கழுவிட்டு நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பக்கம் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை வந்து நம்ம வெட்டி சுத்தம் பண்ணிட்டோம். அதை வந்து இப்போ கழுவறதுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு போய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் கறியை. கழுவிடலாமா? ஏற்கனவே கழுவியாச்சு 2-3 தடவை. இல்லைன்னா ரத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரத்தம்லாம் இல்லை, நல்லா கழுவியாச்சு. இப்போ கோழி மண்டை செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் செய்வீங்களா சட்டியில் செய்வீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தியா குட்டி ஈரல்லாம் கிடக்குது. நாட்டுக்கோழி ஈரல். நம்ம கோழி தான் ஒரு கோழி எடுத்தாச்சு. அந்த கோழியில் தான் இன்றைக்கி இதை நம்ம செய்ய போகிறோம். வாங்க இன்னொருக்கா மஞ்சத்தூளை போட்டு கழுவிடுவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் இட்டோம். மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கழுவிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த ரத்த ஸ்மெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போயிடும். அதுக்காகத்தான் லைட்டாக நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறது. எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும், 1 கிலோ இருக்கும். சரி வாங்க போய் குக்கரில் சமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டோம். நான் வந்து கோல்டு வின்னர் தான் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுடலாம். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த பிரியாணி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு நல்லா கோல்டு கலரில் வர்ற அளவுக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து 2 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கக்குள்ளேயும் நம்ம வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்குமா பிராய்லர் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நாட்டுக்கோழி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு பவுடர் இருக்கும்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் அரைச்சது கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கை அளவுக்கு வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம். கல்லுப்பை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுன்னு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து விட்டுடலாம்.
இப்போ தண்ணி வந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு. நான் வந்து பார்த்துட்டேன், நீங்களும் அதே ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியை வந்து மூடிடலாம். இப்போ வந்து குக்கர் மூடியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தியா வந்து அன்னைக்கு தோசை இட்லிக்கு சாப்பிட்றாங்க. சரி, ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாட்டில் ஊற்றி பிடிச்சா சாப்பிட பிடிக்குமா, இல்லை வந்து தோசைக்கு தியா தரிசி ஊற்றி சாப்பிட்டாங்களா, அந்த மாதிரி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.